Hi, welcome back to Infinite Creation. Barbie cake mold இல்லாம ஈஸியா வீட்டிலே எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம். முதல்ல வெனிலா பேட்டர் தயார் செஞ்சுக்கலாம். 3 முட்டையோட வெள்ளைக்கரு மஞ்சள் கரு இது ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துடலாம். வெள்ளைக்கருவை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது நல்லா ஃபோமியாக வரணும். கேக் பேட்டர் தயாரானதுக்கப்புறமா கடைசியாக இந்த வெள்ளைக்கருவை பேட்டரில் சேர்த்துடலாம். அடுத்ததாக முட்டையோட மஞ்சள் கரு, இதில் 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், அப்புறமா 50 கிராம் பட்டர். பட்டருக்கு பதிலாக நீங்கள் ஆயிலும் சேர்க்கலாம். ஆயில் சேர்க்குறதா இருந்தால் ஃப்ளேவர்லெஸ் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மஞ்சள் கரு, பட்டர், எசன்ஸ் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் ஃபோமியாக வரணும். அது வரைக்கும் இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 கப் பவுட்ரு பண்ண சுகர் சேர்க்குறேன். நீங்கள் சுகர் கொஞ்சம் விரும்புகிறதா இருந்தால் 3/4 கப் வர தாராளமாக சேர்த்துக்கலாம். சுகரை ஒரேடியாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விட்டுட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இந்த மிக்சர் நல்லா கலந்து வரணும். அது வரைக்கும் இதை பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. மஞ்சள் கரு கலவை தயாராகிடுச்சு. அடுத்ததாக ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணிடலாம். 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன், அதாவது 250 ml. இதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், அதாவது 1/4 டீஸ்பூன் அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். சால்ட்டு கேக்கோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணும். இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் 1க்கு 2 வாட்டி நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவை நாம் மஞ்சள் கரு கலவையில் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுலாம். கலந்து விட்டுட்டு இதை நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. கேக் பேட்டரோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கணும். அது கெட்டியாக இருக்கக்கூடாது. ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இளம் சூட்டில் பால் சேர்த்துக்கலாம். ஒரு 3 இல்லைன்னா 4 ஸ்பூன் தேவைப்படும், இல்லைன்னா கூட 2 ஸ்பூன் தேவைப்படலாம். கன்சிஸ்டன்சியை பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு பால் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுலாம். பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம அடித்து வச்சுருக்கிற முட்டையோட வெள்ளைக்கருவை இதில் சேர்க்க போகிறோம். வெள்ளைக்கரு சேர்க்கும்போது ரொம்ப மென்மையாக சேர்த்து விட்டுடலாம். கடகடான்னு ஃபாஸ்ட்டாக அடிக்காமல் கொஞ்சம் மெதுவாக மென்மையாகவே சேர்த்து விட்டுடலாம். வெள்ளைக்கருவை நம்ம கடைசியாக சேர்க்குறதால கேக் ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கும். பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேக் டின் ரெடி பண்ணிடலாம். நம்ம மோல்டு யூஸ் பண்ணாமல் நார்மலாக கேக் செய்யக்கூடிய டின்னில் தான் இன்றைக்கி இது செய்ய போகிறோம். ஸோ கேக் டின்னில் பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணல. அதுக்கு பதிலாக கொஞ்சம் பட்டரை ஃபுல்லாக தடவி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக மைதா மாவை தூவி விட்டுக்கோங்க. அந்த மைதா மாவு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தட்டி விட்டுட்டு மீதம் இருக்கிற மைதா மாவை கீழே தட்டிடலாம். இப்போ டின் ரெடி ஆகிடுச்சு. இதில் பேட்டரை ஃபில் பண்ணிடலாம். இந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எவ்வளோ ஃப்ளோயியாக இருக்குது. பேட்டரில் ஏர் பபிள்ஸ் இருக்கும். அதை ரிலீஸ் பண்ணுறதுக்காக கேக் டின்னை நல்லா தட்டி விட்டுக்கோங்க. அதோட ஒரு டூத் பீக் எடுத்து அந்த மாவில் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுக்கலாம். பேட்டரில் ஏர் பபிள்ஸ் இருந்ததுன்னா கேக் பேக் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உள்ளே ஓட்டை ஓட்டையாக இருக்கும். ஒரு பழைய குக்கரில் 1 லேயர் உப்பு சேர்த்துருக்கேன். இதை 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் நம்ம கேக் டின்னை உள்ளே வைக்கணும். 35லேருந்து 40 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கரெக்டாக 40 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணியாச்சு. டூத் பீக் வச்சு அழுத்தி பார்க்கலாம். பிசு பிசுப்பு எதுவுமே இல்லை, பர்ஃபெக்டாக பேக் ஆகிருக்கு. கேக்கு வெளியே எடுத்துகிட்டு நல்லா ஆற விட்டுலாம். இதே மாதிரி 3 கேக் டிஃப்ரெண்ட் சைஸஸில் நான் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த கேக்கோட சாஃப்ட் பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு. கையில் எடுத்ததுமே தெரியுது, ரொம்பவே ஸ்பாஞ்சியாக இருக்குது. நான் இன்றைக்கி எடுத்த பொருட்களோட அளவுகள் எல்லாமே ஒரு கேக் தயார் செய்கிறதுக்கான அளவுகள் தான். நான் ஒவ்வொரு கேக் தனித்தனியாக தயார் செய்யும் போதும் அதோட பொருட்களை தனித்தனியாக அளந்தெடுத்துக்கிட்டேன். இப்போ அடுத்ததாக இந்த கேக்கை லேயராக கட் பண்ணி எடுக்கணும். இது 3 கிலோ கேக். கேக் நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் அதை லேயராக கட் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அந்த லேயர்ஸ் எல்லாம் கரெக்டாக வராது. நார்மலாக ஒரு கேக்கை 3 லேயராக கட் பண்ணுவோம். பட் நான் 2 லேயராக தான் கட் பண்ணுறேன். ஏன்னா
3 கேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ தாராளமாக ஹைட் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு லேயருக்கு இடையிலையும் நம்ம நிறைய க்ரீம் வைப்போம். ஸோ அது இன்னும் ஹைட்டு கூடும். அதனால முதல் 2 கேக்கையும் 2 லேயராக கட் பண்ணிவிட்டு 3வது மேலே வைக்கிற அந்த சின்ன கேக்கை மட்டும் 3 லேயராக கட் பண்ண போகிறேன். லேயர் கட் பண்ணாமல் முழு கேக்காகவே ஒன்று மேலே ஒன்று அடுக்கி கூட கேக் வந்து செய்ய முடியும். அப்படி செய்யும்போது க்ரீம் வந்து நமக்கு குறைவாக தான் தேவைப்படும். கேக்கில் வைக்கிறதுக்கான பார்பி டால் வந்து கடையில் கிடைக்கும். பட் நான் வந்து வீட்டில் இருக்கிற பார்பி டால் தான் யூஸ் பண்ண போகிறேன். கேக்கோட லேயர்ஸ் எல்லாம் கட் பண்ணதுக்கப்புறமா சுகர் சிரப், விப்பிங் க்ரீம் ரெண்டுமே நாம் ரெடி பண்ணணும். சுகர் சிரப் வந்து சுகரை வந்து தண்ணியில் கரைச்சி விட்டுட்டு அதை கொதிக்க விடணும். அது கொதித்ததுக்கப்புறமா நல்லா ஆற விட்டு எடுத்தோன்னா அதுதான் சுகர் சிரப். அடுத்ததாக விப்பிங் க்ரீம். விப்பிங் க்ரீம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் ½ அன் ஹவருக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அதை பீட் பண்ணி எடுக்கும்போது கரெக்ட் டெக்ஸ்சரில் நமக்கு கிடைக்கும். அதோட இது வந்து 3 கிலோ கேக் அப்படிங்கிறதால கிட்டத்தட்ட 2.5லேருந்து 3 கப்புக்கு மேலே நமக்கு க்ரீம் தேவைப்படும். டூம் ஷேப் கரெக்டாக கிடைக்கணுங்கிறதுக்காக தான் 3 சைஸில் வந்து கேக் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த கேக்கு 3 லேயராக கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக நம்ம க்ரீம் ஃபில் பண்ண வேண்டியது தான். க்ரீமை நம்ம பீட் பண்ணும்போது சில நேரங்களில் வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அந்த பீட்டரோட பிளேட், அதுக்கப்புறமா அந்த பவுல் ரெண்டையுமே கொஞ்சம் நேரம் ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ரீம் வந்து ஓரளவு திக்காகிற வரைக்கும் இதை பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ரீமோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்தால் தான் நம்ம கேக்கில் வந்து அப்ளை பண்ணும்போது அது ஈஸியாக செட் ஆகும். க்ரீமோட கரெக்ட் கன்சிஸ்டன்சி எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த பவுலை வந்து நான் திருப்பி பிடிக்கிறேன். இப்போ இந்த க்ரீம் வந்து கீழே கொட்டாது. இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இந்த அளவு வர்ற வரைக்கும் இதை வந்து நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். அதே மாதிரி க்ரீமை வந்து நம்ம பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் நம்ம வெளியே வச்சுருந்தாலும் மறுபடியும் அது லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதிக நேரம் நீங்கள் வெளியே வைக்க வேண்டியிருந்ததுன்னா இடையிடையே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. கேக் பிளேட் வச்சாச்சு. இப்போ கேக் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக க்ரீம் வந்து அப்ளை பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் லேயர் கேக் வச்சாச்சு. இதுக்கு மேலே சுகர் சிரப் வந்து அப்ளை பண்ணிடலாம். சுகர் சிரப் வந்து ஈஸியாக படணுங்கிறதுக்காக நான் பாட்டிலில் வந்து ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ இது ஃபுல்லாக ஊற்றி விட்டதுக்கப்புறமா இதுக்கு மேலே க்ரீம், மறுபடியும் இன்னொரு லேயர் கேக், அதுக்கப்புறமா சுகர் சிரப், மறுபடியும் க்ரீம். இதே மாதிரி ஒவ்வொரு கேக்கையும் நம்ம அடுக்கி எடுத்துடலாம். எல்லா லேயர்ஸையும் அடுக்கினதுக்கப்புறமா இந்த கேக் வந்து சரிஞ்சு விழாமல் இருக்கிறதுக்காக இதுக்கு மேலே வந்து நாம் ஒரு குச்சியை வந்து சொருகணும். இந்த குச்சி வந்து கடையில் வாங்குறதுக்கு கிடைக்கும். கேக்கோட ஹைட் வந்து கூட அது வந்து ஈஸியாக சரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அது சரிஞ்சு விழாமல் இருக்கிறதுக்காக அது பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு குச்சியை வந்து நான் சொருக போகிறேன். இப்போ எல்லா லேயர்ஸும் வச்சாச்சு, க்ரீமும் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்ததாக குச்சி வந்து சொருக வேண்டியது தான். மேலே வந்து ஒரு குச்சியை சென்டர்லேருந்து கொஞ்சமாக தள்ளி வந்து சொருகி விடுறேன். ஏன்னா இதில் வந்து டால் வந்து நம்ம சென்டரில் வைக்கணும். இப்போ எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம். கரெக்டாக அந்த டூம் ஷேப் கிடைக்கிறதுக்காக அந்த எக்ஸ்ட்ராஸை வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விடணும். அடுத்ததாக க்ரீம் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். நான் வந்து மேலே கொடுக்குற அந்த கோட்டிங் வந்து லைட்டாக தான் கொடுக்குறேன். அதிகமாக க்ரீம் வந்து அப்ளை பண்ணல. நீங்கள் அதிகம் க்ரீம் விரும்புகிறதா இருந்தால் இன்னொரு லேயர் கூட அப்ளை பண்ணிக்கலாம். பைப்பிங் பேக் யூஸ் பண்ணியும் இந்த க்ரீம் வந்து அப்ளை பண்ணலாம். இல்லை இதே மெத்தடில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். க்ரீம் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறமா இதே மாதிரி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா கரெக்டாக ஷேப்பாக கிடச்சிரும். ஸோ இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம டால் வந்து இன்சர்ட் பண்ணணும். கேக்கில் வைக்கிறதுக்கான பார்பி டால் வந்து கடையில் கிடைக்கும். பட் நான் வீட்டில் இருந்த பார்பி டால் தான் யூஸ் பண்ண போகிறேன். கடையில் வாங்குகிற அந்த டால் வந்து நம்ம கேக்கில் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா கீழ்ப்பகுதி குச்சி மாதிரி தான் இருக்கும். அப்படி மேலே சொருகி விட்டால் ஈஸியாக உள்ளே போயிடும். பட் வீட்டில் இருக்கிற இந்த டாலில் வந்து கால் பகுதி வந்து உள்ள கேக்குக்கு உள்ளே வர போகணும். ஸோ மேலே வந்து கேக்குக்கு மேலே கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து டாலை உள்ளே வச்சிடலாம். ஈஸியாக உள்ளே போயிடும். டாலை அழகாக நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு. அடுத்ததாக இந்த ஃப்ராக்கோட ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கணுங்கிறதுக்காக அதோட இடுப்பு பகுதியில் கொஞ்சம் க்ரீமை வச்சு நான் அதை ஷேப்பை வந்து பேலன்ஸ் பண்ணுறேன். அந்த டூம் ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கணும். க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு வசதியாக
டாலோட 2 கையையும் கொஞ்சமாக மேலே தூக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம ஃப்ராக்கோட டிசைன்ஸ் வந்து அப்ளை பண்ண வேண்டியதுதான். ஸோ நமக்கு விருப்பமான கலரில் எடுத்துக்கலாம். நான் வந்து 3 கலர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒவ்வொரு லேயர்ஸாக இந்த கலரை வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டார்க் ப்ளூ வந்து நான் அப்ளை பண்ணுறேன். நான் நார்மல் டிசைன் தான் அப்ளை பண்ணுறேன். இது வந்து அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி. லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும், அழகாக வந்துடும். ஸோ நமக்கு விருப்பமான டிசைன்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக லைட் ப்ளூ கலர் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே இன்னும் லைட் கலர் வந்து கொடுத்துருக்கேன். இடுப்பு பகுதியில் 2 லேயர் ஒயிட். நம்ம க்ரீம் அப்ளை பண்ணும்போது சில நேரத்தில் வந்து தெளிவாக அந்த க்ரீம் வந்து அப்ளை ஆகாது. அந்த டைமில் வந்து அதோட நாசில் வந்து நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா ஒரு கிளாத்தில் வந்து நல்லா தொடச்சிட்டு மறுபடியும் நீங்கள் டிசைன் அப்ளை பண்ணிங்கன்னா கிளியராக விழும். ஃபுல் டிசைனும் அப்ளை பண்ணியாச்சு. ஃப்ராக்கோட கீழ் பகுதியில் ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் ஒரு லேயர் வந்து ஃபைனல் டச்சாக கொடுத்துருக்கேன். ஸோ 3 kg பார்பி டால் வந்து ஈஸியாக சூப்பராக வீட்டிலே தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.